Hi students, how are you? I hope that everybody is fine. By the way, you're all welcome back to learning journey. இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னு என்னன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சரி, நான் சொல்கிறேன். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா ஆம், இஸ், ஆர். சொல்லுங்க. குட். வாஸ், வேர், வில் பி. குட். am, is, are, was, were, will be. ஓகேவா? இப்போது இந்த ஐங்கிறது யாரை பற்றி சொல்கிறோமோ அவங்க சப்ஜெக்டு. ஃபஸ்ட்டு வருதுலேயே அது சப்ஜெக்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அது இருக்கிற. இப்போ ஐங்கிறது சப்ஜெக்டு. சப்ஜெக்ட் நான் அப்படிங்கிறது தான் அது. நான் ஐனா நான் இருக்கிறேன். ஐ ஆம். நான் எங்கே இருக்கிறேன்? ஐ மீன் சென்னை. சென்னையில் இருக்கிறேன். இன்னுன்னா இல்லைன்னு அர்த்தம். வேர் ஆர் யூ அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, வேர் ஆர் யூ? ஐ மீன் சென்னை. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன். வாட் ஆர் யூ? ஐ எம் அ டாக்டர். நான் பேருக்கு சொல்கிறேன், நான் டாக்டர் இல்லை, ஒரு பேருக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ வேர், ஹவு, வாட், இந்த கொஷினுக்கு ஆன்சர் பின்னாடி வருது இல்லையா? அதுதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் வர அமைப்பு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அடுத்தது வெர்பு, அதுக்கப்புறம் வாட்டுக்கு ஆன்சர் வந்து அது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேர் அப்படின்னா அதுக்கு வர ஆன்சர் வந்து அட்ஜெக்ட். ஹவு அதுக்கு வர ஆன்சர் வந்துட்டு வேர்னா அந்த சென்னை, அது வந்துட்டு அட்ஜெக்ட். ஹவு எப்படி இருக்க? ஃபைன், ஐம் ஃபைன், ஐம் ஹாப்பி, அந்த ஹாப்பி, ஃபைன் இதெல்லாம் அட்ஜெக்ட். சரிங்களா? சரி, இதே மாதிரி இப்போ வி யூஸ் பண்ணலாம். நாங்கள், நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு வி ஆர். அப்போ நீங்களாம் எங்கே இருக்கீங்க? வேர் ஆர் யூ? வி ஆர் இன் சென்னை. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள். ஹவ் ஆர் யூ? யூனா நீ, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஹவ் ஆர் யூ? 5-6 பேரை காமிச்சு 5-6 பேரை பார்த்து கேட்குறாங்க. ஹவ் ஆர் யூ? வி ஆர் ஃபைன். வாட் ஆர் யூ? வி ஆர் டாக்டர்ஸ். சரி, ஐ, வி, யூ, அந்த யூ தான் சொன்னோம் இல்லையா? வேர் ஆர் யூனா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். தே, ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, ஏ, பி. ஏங்கிறவங்களும் பிங்கிறவங்களும் பேசுகிறாங்க. ஏங்கிறவங்க அந்த பக்கத்தில் அங்கே இருக்கிற ஒரு 5-6 பேரை பற்றி, ஒரு 2 பேர் 3 பேர், ஒருத்தர் தவிர 2, 3, 4 எல்லாமே பன்மை. அதுக்கு எல்லாமே அவர்கள், அவர்கள், பன்மைன்னா அவர்கள். வேர் ஆர் தே, அவர்களெல்லாம் இப்போ பேசணும் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல நேற்றுலாம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அவங்களாம் அதான் அவங்க வந்தாங்கல்ல. வேர் ஆர் தே? தே ஆர் இன் சென்னை. ஆமாம், அவங்களாம் எப்படி இருக்காங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தோம்ல, இப்போல்லாம் எப்படி இருக்காங்க? ஹவ் ஆர் தே? தே ஆர் ஃபைன். வாட் ஆர் தே? தே ஆர் டாக்டர்ஸ். அடுத்தது அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இல்லை அங்கே ஒரு லேடி, பெரிய லேடியாகவும் இருக்காங்க. மரியாதைக்குரிய நம்மளை விட பெரியவங்களுக்கும் ஷீ தான், நம்மளை விட சின்னவங்க நமக்கு ஈக்குவல் வைஸ் அவங்களுக்கும் அவள் அப்படிக்கு ஷீ தான், அவங்க அப்படிங்கிறதுக்கு ஷீ தான், ஒரு லேடி. இந்த மாதிரி பெண் பெரியவங்களுக்கும் லேடிக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர் இஸ் ஷீ? அவள் எங்கே? நேற்றுலாம் பேசிட்டு இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டு, அவள் எங்கே இருக்கிறா? இப்போ உங்களோட பேசிட்டு இருந்தாங்களா உங்கள் மிஸ், அவங்க எங்கே இருக்கிறாங்க? அதுக்கு ஷீ தான் 2 இதுக்குமே. வேர் இஸ் ஷீ? ஷீஸ் இன் சென்னை. ஹவ் இஸ் ஷீ? நேற்றுலாம் ஒரே சளியாக இருந்ததில்ல, இப்போ எப்படி இருக்காங்க? ஹவ் இஸ் ஷீ? ஷீ இஸ் பெட்டர். இப்போ நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் ஓகே, இல்லைன்னா நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் ஃபைன். வாட் இஸ் ஷீ? ஷீ இஸ் அ டாக்டர். டாக்டருக்குன்னா வியாதி வராமையாக இருக்கும், அவங்களும் மனுஷங்க தானே. ஹூ இஸ் ஷீ? ஷீ இஸ் அ டாக்டர். ஸோ ஷீ. அதே மாதிரி ஹீ. இப்போது நம்ம ஏங்கிறவங்க பிங்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க சிங்கிறவங்கள பற்றி. சிங்கிறவங்க இந்த பிங்கிறவங்களோட பேசிகிட்டு இருந்ததை பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஏ பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பி, உன்னோட ஃப்ரெண்டு சி உங்கள்கூட தானே இருந்தான் ரொம்ப நாளாக, இப்போ எங்கே இருக்கிறான்? வேர் இஸ் ஹீ? ஹீ இஸ் இன் சென்னை.
ஆமாம், அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரியாக இருந்தானே, வேதனையாக இருந்தானே, இப்போ எப்படி இருக்கான்? ஹவ் இஸ் ஹீ? ஹீ இஸ் பெட்டர். இப்போ அவன் பரவாயில்ல. இப்போ சந்தோஷமாக இருக்கான். ஹீ இஸ் ஹாப்பி. வாட் இஸ் ஹீ? அவன் என்னவா இருக்கான்? ஹீ இஸ் அ டாக்டர். சும்மா ஒரு பேச்சுக்கு எது வேணால் சொல்லலாம். நான் ஒரே வார்த்தையை எடுத்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்க சொல்லணும். கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இட்டு ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்காங்க ஒருத்தங்க. வேர் இஸ் இட்? அது எங்கே? அங்கே எங்கேயோ கொடுக்கணும்னு நடிச்சுப்பா. அது எங்கே? வேர் இஸ் இட்? இட் இஸ் இன் தி நெக்ஸ்ட் ஹவுஸ். பக்கத்து வீட்டுக்கிட்ட. இட் இஸ் இன் நெய்பர்ஸ் ஹவுஸ். பக்கத்து வீட்டில் இருக்குது. ஹவ் இஸ் இட்? எப்படி இருக்குது? இட் இஸ் வெரி பிஸி. இட் இஸ் வெரி க்யூட். எப்படி இருக்குது? க்யூட்டாக இருக்குது. நல்லா க்யூட். இட் இஸ் ஆக்டிவ். ரொம்ப ஆக்டிவாக பரவரன்னு குடுகுடுன்னு ஓடி வருது. சொங்கியாக இல்லாமல் நல்லா ஓடியாடி வருது. ஹவ் இஸ் இட்? இட் இஸ் பிஸி. வாட் இஸ் இட்? இட் இஸ் அ டாக். ஸோ நம்ம இப்போ வந்து ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம கொஷின் ஆன்சர் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கொஷினோட ஆன்சரில் வருது வந்துட்டு வேர், ஹவ், வென்க்கு வேர், ஹவ், வாட்ங்கிறதுக்கு ஆன்சர் வருது. வாட்டோட ஆன்சர் வந்து சப்ஜெக்டு. ஹவ் அப்புறம் வந்துட்டு வாட், வேர், அதாவது ஹவ், வேர் இது வந்துட்டு அட்ஜங்க்ட். தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது பார்க்கலாம்.